ஹாய் காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு MrsSamalayarai. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா சென்னா மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சென்னா மசாலா செய்கிறதுக்கு நம்ம கொண்டக்கடலையை ஒரு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 1 கப் கொண்டக்கடலையை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சென்னா மசாலா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம ஒரு டீ பேக் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் 1 டேபிள் ஸ்பூன் டீ தூள் எடுத்துக்கலாம். கூடவே ஒரு துண்டு பட்டை, 1 பீஸ் மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், 1 ஜாவித்ரி பூ, 5 லவங்கம், இதெல்லாம் சேர்த்துட்டு இதை ஒரு சின்னதாக மூட்டை மாதிரி கட்டிக்கலாம். டீத்தூள் பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. கட்டிக்கிட்டு நான் கொண்டக்கடலை குக்கரில் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் இந்த பேக்கை போட்டுடலாம். போட்டுட்டு இது கூடவே 2 பிரியாணி இலை, இந்த சென்னா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த குக்கரை மூடி 5லேருந்து 6 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கரை. பாருங்கள், டீ தூளோட கலர் சென்னாவில் நல்லாவே வந்திருக்கு. இது வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா மசிகிற அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ அந்த டீ பேக்லாம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு கூடவே அந்த பிரிஞ்சி இலையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த கொண்டக்கடலையை ஒரு ஓரம் அப்படியே வச்சிடலாம். இதை லாஸ்ட்டாக தான் நம்ம குழம்புக்கு தேவைப்படும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கப்புறம் 2 தக்காளி அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளியும் கொஞ்சம் வதங்கணும். ரெண்டுமே வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதை பாற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நைஸாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைஞ்சா கரெக்டாக இருக்கும். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யோட ஃப்ளேவர் இதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நெய் சேர்த்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு நல்லா பொரிய விடுங்க. சோம்பு பொரிஞ்ச உடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கணும். அதாவது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போன உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய தக்காளி விழுதை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட அந்த பச்சை வாசனை போகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் மீடியம் ஹீட்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனைலாம் போய் நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலா கூடவே இதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம கொண்டக்கடலை வேக வச்சு தண்ணியை சேர்த்துக்கலாம்.
தண்ணி சேர்த்தப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதோட திக்னஸை பார்த்துட்டு வேணும்னா இன்னும் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோலை மசாலா இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம இறக்கிட வேண்டியதுதான். சூப்பரான சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.